அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் ஆண்டவரே குயவன், நாங்கள் களிமண். ஆண்டவரே, நாங்கள் உமது கரத்தின் கிரியைகள். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களை ஆண்டவரே சரியாய் உருவாக்கும்படியாய் உம்முடைய வல்லமையான கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 11வது அதிகாரம் 27வது வசனம். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜன கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். இயேசு பேசி முடிச்ச பிறகு ஜனக்கூட்டத்தில இருந்து ஒரு பெண் சொல்றா, உங்களுடைய தாய் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிட்டு சொல்றா. அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துடைய தாயை விட யார் அதிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா, இயேசு சொல்ற வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள். நீதிமொழிகள் 4:21 இருதயத்துல வேத வசனத்தை காத்து கொள்ளணும்னு போட்டிருக்கு. வேத வசனத்தை கேட்டு அதை காத்து கொண்டு அதன்படி நடக்கிறவங்க அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். இப்ப 16வது வசனத்துல பார்த்தோம்னா, வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சோதிக்கும்படி கேட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இந்த சந்ததியார் பொல்லாதவர்கள். ஏன்னா அவங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. தேவனுடைய குமாரன், தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால பொல்லாதவர்களாயிருக்கிறாங்க, அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா தீர்க்கதரிசியோட அடையாளம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோனா மீன் வயிற்றுல எப்படி 3 நாள் இருந்தானோ அதே மாதிரி மனுஷகுமாரனும் பூமியோட வயிற்றுல 3 நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுதுவார். இதுதான் அடையாளமா சொல்லப்பட்டதை தவிர வேற அடையாளம் காட்டப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருக்கிறது போல, யோனா நினிவே பட்டணத்தாருக்கு, நினிவே பட்டணம் பாவம் செய்த போது தேவனால யோனா நினிவே பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டாரு. அங்க போய் அவர் பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்துல மனம் திரும்பினாங்க. யோனாதான் அவங்களுக்கு அடையாளமா இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். இந்த சந்ததி மனம் திரும்புறதுக்கு மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து தான் அடையாளமாய் இருப்பார். இந்த நினிவே பட்டணம் அப்படின்றது அசீரியர்களோட தலைநகரம். புறஜாதியினர் யோனா தீர்க்கதரிசியோட சத்தத்தை கேட்டு, நீங்க உங்களை தேவன் நீங்க செய்த பாவத்தினால உங்களை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் பிரசங்கம் பண்ணாரு. அந்த வசனத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து மனம் திரும்புகிறத அங்க நம்ம வாசிக்கலாம். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள வசனத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கலாம். அந்த ஷேபா
ராஜஸ்திரி சாலமோன்கிட்ட அவருடைய ஞானத்தை குறிச்சு பல கேள்விகளை கேட்டு அறிந்து கொண்டா. இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆனா இயேசு சாலமோனை காட்டிலும் பெரியவர், அவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். சாலமோனோட ஞானத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு சாலமோனை அவ தேடி வந்தா. ஆனா இயேசு சாலமோனோட பெரியவர். ஆனா இந்த ஜனங்கள் இயேசுவினிடத்துல அவருடைய வார்த்தையை கேட்கல. அதனால நியாய தீர்ப்பு நாள்ல அந்த ராஜஸ்திரீ எழுந்து நின்று இந்த சந்ததியார குற்றப்படுத்துவா. இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களை கேட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால இப்படி சொல்லப்பட்டிருக்கு. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தினார் மனம் திரும்பினார்கள். யோனா 3ஆவது அதிகாரம் 1-4 வாசித்து பார்த்தோம்னா, 40 நாள் யோனா பிரசங்கம் பண்ணத கேட்டு அந்த ஜனங்கள் முழுவதும் மனம் திரும்பினத நம்ம அங்க வாசிக்கலாம். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு யோனாவை விட பெரியவர். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யோனாவை விட பெரியவரான இயேசு கிறிஸ்து எவ்வளோ பிரசங்கம் பண்ணாரு. ஆனா அதை கேட்டு இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல மனம் திரும்பாததுனால நினிவே பட்டணத்தார் இவங்களை மேல குற்றம் சுமத்துவார்கள். இந்த ராஜஸ்திரி நினிவே பட்டணத்தார் 2 பேருமே புறஜாதியினர். 2 பேருமே குற்றப்படுத்துவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்களுக்கு வெளிச்சம் காணும்படி அந்த விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஒரு விளக்க கொளுத்துனா அதை மறைச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சா அணைஞ்சு போயிடும், வெளிச்சம் தராது. அப்ப வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு வெளிச்சம் தரணும்னா அது உயரமான இடத்துல வச்சாதான், விளக்கு தண்டுல வச்சாதான் அது வெளிச்சம் தரும். அது போல நம்ம சத்தியத்தை அறிந்தோன்னா அதை மறைச்சு வைக்க கூடாது. அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றத கற்றுக்கொள்றோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நம்மளோட சரீரத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது கண்ணு. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்ணு சரியா பார்த்துச்சுன்னா சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். நம்ம சரீரத்தை முழுசும் பிரகாசிக்க பண்ணும். இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான வெளிச்சம். அவரை நம்ம அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால், அந்த சத்தியத்தை அறியாம கண் கெட்டதா சரியான பார்வை இல்லாம இருந்தோம்னா உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். நம்ம வாழ்க்கை இருள் அடைந்து இருக்கும். பாவத்தால அறியாமையால இருள் அடைந்து போயிருக்கும். ஆகியால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. நம்ம கிட்ட சத்தியத்தை அறிந்திருக்கிற நம்ம அந்த வெளிச்சத்தை இருள் அடைஞ்சு போகாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை அறிந்த நம்ம அவருக்கு பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கணும். இருள் அடைஞ்சு எப்ப போகும்னா, பாவம் மேற்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை இருள் அடைஞ்சு போயிரும்.
இருதயம் கடினப்படும் போது இருளடைஞ்சு போகணும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். ஒரு பக்கத்துல மட்டும் சரீரத்துல இருளடையாம முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இருள் அப்படி இல்லாம முழுவதும் வெளிச்சமாய் இருக்கணும் இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினால உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம், சத்தியத்தை அறிந்திருக்கிற அதனால வரக்கூடிய வெளிச்சம் இருளடையாதபடி காத்துக்கிடணும். அது நம்ம வெளிச்சம் இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமா இருக்கும், நம்ம பிரகாசிப்போம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகல் போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பே பரிசேயன் ஒருத்தன் தன்னோடு சாப்பிடும்படியா அழைக்கிறான். பரிசேயர்ன்றது நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவங்க. அவங்க அவன் கூப்பிட்ட உடனே அவர் போறார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருக்கிறதை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவலன்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை ஆக்குகிறீர்கள். பாத்திரத்துல சாப்பிடுற பாத்திரத்தை வெளிப்புறம் சுத்தம் பண்ணிக்கிறீங்க. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஆனா உங்களோட உள்ளம் பாத்திரத்தை நல்லா சுத்தம் பண்றீங்க, ஆனா உங்க உள்ளத்துக்குள்ள பொல்லாப்பும் கொள்ளையும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? எப்படி வெளிப்புறத்தை சரீரத்துல வெளிப்புறத்தை எப்படி ஆண்டவர் உண்டாக்குனாரோ அது போலவே உட்புறத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இத மத்தேயு 23வது அதிகாரத்துல 26வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, குருடரான பரிசேயரே, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. வெளியே சுத்தமாக்குறதுக்கு முன்னாடி உட்புறத்தை சுத்தமாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்மளோட இருதயம் சுத்தம் உள்ளதா இருக்கணும். சரீரம் வெளிப்புறத்தை சுத்தமா இருக்கிறத விட உட்புறத்துல பொல்லாப்பு, கபடம், வஞ்சகம் இதெல்லாம் காணப்படக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, ஒரு பெண்ணு சொல்றா, உம்மை பெற்றெடுத்த தாய் பாக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னோடனே இயேசு சொல்றாரு, என்னோட தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்றவங்க அவங்கள விட பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வேத வசனத்தை நம்ம கேட்கணும், அதை இருதயத்துல வச்சு அதை கை கொள்றவங்களா இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம். அடையாளத்தை தேடுறாங்க. யோனா தீர்க்கதரிசி தான் அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜஸ்திரி, தென் தேசத்து ராஜஸ்திரிய சாலமோனோட ஞானத்தை அறிந்து அவரிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டா. ஆனா சாலமோனை விட பெரியவர் இயேசு இருக்காரு. ஆனா இந்த சந்ததி அவர்கிட்ட அவருடைய ஞானத்தை கேட்டு அறிந்து கொள்ளல. அதனால அந்த ராஜஸ்திரி நியாய தீர்ப்பு நாள்ல இந்த ஜனங்களை குற்றப்படுத்துவாள். அடுத்து 2வது, யோனா பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணம் முழுசும் மனம் திரும்பினாங்க. ஆனா யோனாவை விட பெரியவர் இயேசு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பாதனால நினிவே பட்டணத்தார் இந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல குற்றம் சாட்டுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கு. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளது
கொள்ளல. விளக்க கொளுத்தி மறைச்சு வைக்க கூடாது. எல்லாருக்கும் வெளிச்சம் தெரியும்படியா வெளியே உயர்ந்த இடத்துல வைக்கணும். அதே போல சத்தியத்தை அறிந்த நம்ம அதை மறைத்து வைக்க கூடாது. எல்லாருக்கும் அறியிற வண்ணமா, அது எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற வண்ணமா வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்ணு சரீரத்துக்கு விளக்கா இருக்கு. கண்ணு சரியா பார்த்தா சரீரம் முழுசும் வெளிச்சமா இருக்கும். கண்ணு இருளடைஞ்சிருந்தா சரீரம் கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய கண்கள் இருந்தா நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை அறியலைன்னா நம்ம முழு வாழ்க்கையும் இருளடைந்து இருக்கும். அதனால நம்ம சத்தியத்தை அறிந்த நம்ம இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சரீரத்துல ஒரு பக்கம் மட்டும் இருளடையாம முழுவதும் வெளிச்சமா இருந்துச்சுன்னா அது நம்ம வெளிச்சம் கொடுக்கறவங்களா இருப்போம். அதனால நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பாவமான காரியத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. நம்மள இருக்கிற வெளிச்சம் இருளடைஞ்சு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு பரிசேயன் இயேசுவை தன்னோட போஜனம் பண்ணும்படி கூப்பிடுறான். இயேசு அங்க சாப்பிடும் போது கை கழுவலன்றத குறிச்சு ஆச்சரியப்படுறான். அப்ப அவன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ பாத்திரத்தோட வெளிப்புறத்தை சுத்தமாக்குற, ஆனா உன் உள்ளத்துலயோ பொல்லாப்பும் கொள்ளையும் இருக்கு அப்படின்னு. அதனால வெளிப்புறத்தை சுத்தமாக்குறதுக்கு முன்பாக உட்புறத்தை சுத்தமாக்கு அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத வசனத்தின்படி உம்மை நாங்க சரியா அறிந்து கொள்ள, உம்மை கண்டு கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீரே பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம் என்பதை கண்டு கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள்ல இருக்க வெளிச்சம் இருளடைந்து போகாதபடிக்கு நாங்க எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேத வசனத்தை கேட்டு அதை காத்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வெளிப்புற சுத்தத்தை விட உட்புறத்துல சுத்தத்தை நீர் விரும்புகிறீர். எங்களுடைய உள்ளத்திலையும் ஆண்டவரே அப்பா கபடங்கள், பொல்லாப்புக்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரே எங்களை இந்த காலை வேளையில முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினால எங்க ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய உதவி செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.